இப்போ அந்த பொட்டை மாதிரி புசி மேஷனரி இலுமினாட்டி இந்த பொட்டை மாதிரி போலாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக இந்த சேலஞ்ச் வச்சது காரணமே என்ன அப்படின்னா, அவனுங்களுக்கு புரியணும், அதாவது அவனுங்களுக்கு தெரியணும் அவனுங்களோட லெவல்ன்றது தான் வச்சுது. அதுலேயாவது கடவுள் பவர் வராதா அப்படின்ட்டு வந்தவனுங்க கிட்டத்தட்ட 2 ரவுண்டு நடத்தினானோ. ஃபஸ்ட்டு 2018 டிசம்பரில் ஆரம்பித்தானோ, 8ஆம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தானோ. கடவுள் இவனுங்க சொல்கிறதெல்லாம் எழுதுறதுக்கு கடவுள் வந்தார், எழுதி பார்த்துட்டு 2020 எங்கள் தாத்தாவை கொண்டு ஆரம்பித்தானோ. அதுலேருந்து ஆரம்பித்து 2020 செப்டம்பர் வரைக்கும் திரும்ப ஒரு அடித்தானோ. ஒரு 6 மாதத்துக்கு என்னை பேச வச்சு என் அப்பா அம்மா நாங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். அடிக்கடி 6 மாதம் செம்ம சண்டை. இப்போ என்னாச்சு, நான் என்ன நினச்சிட்டேன், அதோட விட்ருவானுங்கன்னு நினச்சிட்டு முடிச்சுக்கிட்டானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எவன் இலுமினாட்டிலாம் காட்டிருந்தான் முன்னாடி, அதை எல்லாத்தையுமே கட்டி இவன் நல்லவன் அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து ஏதோ பண்ணி பார்த்தானோ. திரும்பவும் அதான் பண்ணிட்டுருந்தானோ. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அவனுங்க அந்த சூனிய ஷார்ட்கட்லாம் வச்சு முதல்ல என்ன பண்ணலான்னு பார்த்தானுங்க, நான் இதெல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு காட்டலான்னு பார்த்தானோ. இப்போ என்ன பண்ண போகிறானோ, அதை எல்லாத்தையுமே வச்சு நானே ஒரு அப்படின்னு மக்களுக்கு காட்டி எல்லாரையும் என் மேலே உள்ளான்னு பார்க்குறானோ. இப்பயும் சொல்கிறேன், பொட்டை புண்டாட தானே நீங்களாம். ஏண்டா பொட்டை புண்டை, அலிப்புண்டை, 9 குதி அலிப்புண்டை, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு, சரி இவ்வளோ பவராக இருக்கா பவராக இல்லை, தோற்றதுக்கப்புறம் பீத்திங்கிறேன் 9ஆடா நீங்களாம். ஏண்டா அலிப்புண்டை தானே நீனு, 9 குதி முதுகுலேயே குத்துறிய. ஆம்பளை புண்ணியம் இருந்தால் ஒத்தை மோதுங்க. திரும்ப நான் நெட்டில் டிவியில் எல்லா இடத்துலையும் நாங்கள் அப்படியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், மோதிடுவோம், அட்டி அத்தனை மக்களையும் ஏன் பக்கமாக நீ திருப்பி விட்ற நான் திருப்பி விட்றேங்கிற அலிப்புண்டை. ஏண்டா அலிப்புண்டாமனை 9 புண்டை. தைரிய புண்டை இருந்தால் நேரில் வந்து மோதுற ஒத்தை. அதுவும் நான் ஒன்று சூனியம் வச்சுட்டம்ப, இல்லை காட் பவரை யூஸ் பண்ணி எங்களெல்லாம் வீக்காகிக்கிட்டேன் அப்படிம்பிங்க. எல்லாம் 9 புண்டையாக இருக்கீங்களா. ஐயோ, குச்சியாரி தேடலுக்கு வந்து அலிப்புண்டாமனெல்லாம் இருக்கானோலே. ஒத்தை போதுங்கடா பொட்டை மாதிரி போயிடலாம். அங்கங்கே உட்காந்துட்டு ஏன் பியா தின்னுட்டுருக்கீங்க 9 புண்டாமனோலாம். நான் மக்கள் உங்கள் எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவனை சொல்கிறனால நான் இலுமினாட்டி ஹெட்டு, நான் ஒரு நான் அவனுங்க பிளட் லைனு அப்படிங்கிறேன். நான் அப்படி இருந்தேன் அப்படின்னா இவ்வளோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தான் எல்லா பணம் பவர் இருக்குது அப்படிங்கும்போது இதை திருடின இடத்துலேயே சொல்லி நான் அடி வாங்க மாட்டேன். நான் வேறு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நான் நினச்ச மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினைப்பேனே தவிர, அதுவும் கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இருக்கிற இன்டர்நெட் எல்லா டேட்டாவுமே இப்போ இன்டர்நெட்டில் தான் இருக்குது. கிராஷ் பண்ணணும்னு நினச்சேன்னா இன்டர்நெட் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணால் போதும். இந்தமாரி அவனுங்க பவர்ஃபுல்லாக இருந்துட்டு என் தள்ள கட்டலான்னு பார்க்குறானோ. முதல்ல முடிச்சு தொலைக்கணா. டேய், ஏன்டா என் தள்ள இருக்கிறீங்க? அவனுங்களோட எண்ணமே தமிழ்நாட்டில்னு இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நல்லவங்களையும் கொல்லணுன்னு தான். முடிச்சுக்கங்க. சும்மா இவனுக்கு நெட்டில் போட்டு இல்லை டிவியில் போட்டு காட்டுறவனு எங்கள் தாலியாக இருக்காதிங்க. நான் மக்கள்கிட்ட இன்னொன்று கேட்குறேன். இப்போ இதெல்லாம் க்ரியேட் பண்ணதே நான் தான். இல்லைன்னா இதில் இருக்கிறவனுங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தமாலாம் தெரியாது எதுவுமே. அவனுங்களுக்கு தெரியறது 2 விஷயந்தான். ஒன்று, அவனுங்க சொல்கிறத கேட்கணும். 2வது, அவனுங்க கேனு வெளில தெரிஞ்சால் கொண்டு விடணும். 3வது பிளாக்கிங்கு. அவனுங்க சொல்கிறத கேட்காம வேறு எவனாவது ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறவனுங்க, இதெல்லாம் யோசிக்கிறவனுங்க, இவனுங்கெல்லாம் பிளாக்கிங்கு. அவனுங்க ஒயிட் கிங்கு. அவனுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, எல்லா விதத்துலையும் ஆள் இருக்குது. மூளை உள்ளவனும் இருப்பான், ஆனால் மூளை இல்லாதவனும் இருப்பான். ஆனால் மேக்ஸிமம் அவனுங்கெல்லாம் எல்லாம் இருந்தால் மூளை இல்லாதவனுங்க அவனுங்களாம் தான் மேலே இருக்கானோ. மூளை உள்ளவனுங்களையும் வச்சுருக்கானுங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம தான் அப்புறம் அவனுங்களால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவனுங்களால ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஆப்பு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நம்மளோட மூளையை திங்கிறது தான் எங்கே பார்த்தாலும் உட்காந்துருக்கானோ. ஐடி கம்பெனிலையும் சரி, கவர்மெண்ட்லேயும் சரி. கவர்மெண்ட்டை மாற்றணும்னு வந்தால் எவனை இருந்தாலும் கொண்டு விடணும். அதனால தான் கவர்மெண்ட்டு வேலை எல்லோரும் சுலபமாக கொடுக்குறதில்ல. எவன்லாம் கரெக்டாக இருக்கானோ அவனுங்களெல்லாம் மட்டும்தான் கொடுக்குறானுங்க. ஐடிலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளை உட்கார வச்சு அடித்து சாவடித்து தான் கொடுத்தாலும் நம்ம அவங்க சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் உள்ளே இருக்கலாம். இல்லைன்னா வெளில அனுப்பிச்சிடணும். எனக்கு பண்ணது எல்லா கம்பெனிலையும் நான் கிட்டத்தட்ட 10-15 கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எல்லாத்துலேயும் நான் வெளில அனுப்பிச்சிடணும். காரணம், நான் எவன் சொல்லியும் கேட்கல. அதே மாதிரி அவனுங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறானுங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஎம்கேன்னு இருந்தீங்கன்னா டிஎம்கேல ஒரு ஆளை பிடிச்சி நான் உனக்கு தரேன்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு எல்லாம் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு கேட்குறீங்க, சொன்னது எல்லாத்தையும் கண் மூடி செய்கிறீங்கன்னா உட்கார வச்சுட்டு போகணும். அதை எதிர்த்து கேட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னாலே கொண்டுடுவானோ.
இதான் நடக்குது, இதே தான் நடக்குது. இப்போ டிஎம்கேல நான் இப்போ டிஎம்கே ஃபேன் இல்லை, அதுக்கு பதில் விஜய் ஃபேனு, இல்லைன்னா நான் அர்னால்டோட ஃபேனு, இல்லை வேறு எவனோட ஃபேன் அப்படின்னா அவனுக்கு இதுலேருந்து எவனோ ஒருத்தவனை அனுப்பிச்சி அதில் அவனுங்களுக்கு கீழே ஏதாவது ஒன்றை காட்டி இது பண்ணுவானோ. இந்த மாதிரி நம்மளை பணிய வைக்க பார்ப்பானோ மேக்ஸிமம். என்னையும் அதான் பண்ணானோ. ஆனால் நான் பணியில் கவர்மெண்ட்டை மாற்றுவோம், அதை மாற்றுவோம், இதை மாற்றுவோம் அப்படின்னேன். கம்பெனிக்குள்ளே பூந்தாலுமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, கம்பெனியை மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணுன்ட்டு இருந்தேன். அதனால் என்னை போட்டு தள்ள பார்க்குறானோ, இப்பயும் போட்டு தள்ள தான் நினைக்கிறானோ. முடிச்சுக்கங்க. நான் ஹெட்டாக இருந்தேன்னா எனக்கு நானே சூனியை வச்சு நான் கே அப்படின்னு காட்டி வெளில காட்டி இப்படிலாம் அவனும் திசை திருப்ப மாட்டான். மூளை கட்டவனடா நான். முடிச்சுக்கங்க நான் முதல்ல.